Hi friends, welcome back to our channel Nanjil Diaries. இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். உளுந்து போண்டா. ஒரு கப்பு உளுந்து வச்சு இந்த மாதிரி அழகாக புசு புசுன்னு போண்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி உளுந்தில் ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நீங்கள் உளுந்தில் வடை சுட்டு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு உளுந்தை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்தை ஊற வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. நல்லா உளுந்து ஊறியாச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க, நிறைய மொத்தமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இதை இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவு நல்லா திக்காட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சேன். இந்த போண்டாக்கு நீங்கள் மிக்சியை விட கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக வரும் இந்த போண்டா. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படி ஸ்பூனாக இப்படி திருப்பணுன்னா அந்த மாவு விழக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் திக்காட்டு மாவை நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு கப்பு தேங்காய் துருவுனதை எடுத்திருக்கேன். நம்ம இது ஒரு கப்பு உளுந்து எடுத்தோம்ல, அதுக்கு அதே கப்பால் ஒரு கப்பு துருவுன தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகை இப்படி 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இந்த மிளகு தான் இந்த போண்டாவுக்கு காரமே. வேறு எதுவுமே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அது எதுவுமே இதில் கிடையாது. அப்புறம் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை அரைக்கிற பதம் தான் இதில் ரொம்ப முக்கியம். தண்ணியை அரைச்சிட்டிங்கன்னா போண்டா உங்களுக்கு நல்லா சரியாக வராது. இது இந்த தேங்காய் ஸ்மெல்லு, அப்புறம் இந்த பெப்பரோட ஸ்மெல்லு, அதுலேயே இந்த போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. எண்ணெயும் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்காது. எப்பவுமே வடை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம போண்டா போட்டுடலாம். நான் இங்கே எண்ணெய் சூடாக்க வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இப்போ நம்ம போண்டாவை போட்டுடலாம். நம்ம எப்படி உளுந்த வடை தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவு எடுத்து வடை போடுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் போடணும். இப்போ வாங்க நம்ம போண்டாவை பொரிச்சு எடுத்துடலாம். தண்ணியில் நல்லா கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு எண்ணெய் வச்சுட்டு ஒவ்வொரு தடவை போண்டா போடும்போதும் நீங்கள் கையை நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. உங்களுக்கு போண்டா எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை உருட்டி போட்டுக்கோங்க. இந்த போண்டா எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். அடுப்பை ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா போண்டா உள்ள நல்லா வேகணும். நான் ஃபஸ்ட்டு போட்ட போண்டா ரொம்ப பெருசாகிடுச்சு. நல்லா முட்டை போண்டா மாரி பெருசு பெருசாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட போண்டா எல்லாம் நல்லா ப்ரௌன் கலராக எல்லா இடமும் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இது என் பையனுக்கான பிக்கு முட்டை போண்டா. இது வீடியோ எடுக்கிறதுனால இந்த ஸ்பெஷல் போண்டா உனக்குன்னா. நல்லா ரொம்ப கிறிஸ்பியாட்டு அழகாக இருக்கும்.
இதே மாதிரி நம்ம பாக்கி இருக்க எல்லா மாவையுமே போண்டாவாக சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம போண்டாலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகிட்டு இருக்குது. உங்களுக்கு நல்லா அந்த முறுமுறுப்பு சவுண்டு நல்லா கேட்கும். இப்போ நான் ஒன்றை எடுத்து உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே எவ்வளோ அழகாக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. சுட சுட பாருங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போண்டாவை பாருங்கள். இங்கே எல்லா போண்டாவையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். பாக்கி இருந்ததில் குட்டி குட்டியாட்டு இப்படி கொஞ்சம் பசங்களுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போண்டா மாதிரி இருக்குது, பிச்சு பாருங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். வடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு போண்டா சுட்டிருக்கேன். உளுந்து போண்டா டக்குன்னு வடையான்னு கேட்டுட்டிங்களே. ஓகே, உளுந்து போண்டாவா? சாம்பார் இல்லையா? கொதிக்குது அடுப்பில். பிச்சு சாஃப்டாக வருது. தேங்காய் சட்னி டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? நல்லா இருக்கே. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் உளுந்து போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மெதுவடை மாதிரியே இருக்குது. மெதுவடை பண்ணுறது போல் இன்ஸ்டண்ட்டாக உருட்டி போட்டு சுட்டு எடுத்துலாம்னு நினைக்கிறேன். இல்லை, வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, தேங்காவும் பெப்பரும் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், அருமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.